வணக்கம். இன்றைய தினம் 18 மார்ச் 2024. டைம் வந்து கரெக்டாக 9:15 ஆகுது. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. இதில் பார்க்குறோம் செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. 46,578 ஹை இருக்குது. 46,522 வந்து செகண்ட் கேண்டிலுடைய லோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எந்த சைடு பார்க்குறோம்? கால் சைடு கட் ஆகிருக்கு. அதாவது பேங்க் நிஃப்டியோடைய செகண்ட் கேண்டில் ஹை கட் ஆகிருக்கு. கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. அலைஸ் ப்ளூடைய ஆர்டர் டெர்மினல் பார்க்குறோம். 46,800 கால் பை ஆகிருக்கு. இது எப்படி போகும்னா 1, 2, 3, 4ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதில் நம்ம ஆல்ரெடி இத்தனை கால் தான் எடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாட் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இப்போ 2 லாட் எடுத்திருக்கு. பார்க்குறோம் 2 லாட் எடுத்திருக்கு. இந்த வாட்டி வந்து செல் வந்திருக்கு. அதாவது புட் ஆப்ஷன் 2 லாட் பை ஆகிருக்கு. அலைஸ் ப்ளூடைய டெர்மினல் பார்க்கலாம். 46,300 புட் ஆப்ஷன் வந்து 265க்கு பை ஆகிருக்கு. 2 லாட்டு ஆல்ரெடி கால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் நியூட்ரலில் இருக்குது. மார்க்கெட் ஜிக்ஸாகாக இருக்கும்போது இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா டீல் எலெக்ஷன் வரையும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். இந்த கான்செப்ட் எப்படி இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். பார்க்குறோம் திரும்ப பை வந்து பை ஃபெயில் ஆகி திரும்ப செல் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. பார்க்குறோம் 2 லாட் எடுத்து திரும்ப 3 லாட் எடுத்து 3 லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அகைன் 3 லாட் எடுத்து நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ரோபோ வந்து இன்ஆக்டிவ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1127 ரூபா கிட்டே நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. 1200 கிட்ட வந்திருக்கு. கடைசியாக புட்டு பார்த்தீங்கன்னா 3 லாட் எடுத்திருக்கு. 46,800 கால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப புட்டு 3 லாட் எடுத்து 261 வாங்கி 313 கட் ஆகிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் 1200 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.